நில் என் தங்கமே, இந்த அம்மா சொல்வதை இன்று கண்டிப்பாக கேட்டுவிடு. உன் மனதில் நினைத்ததை அப்படியே நான் பலிக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ உன் மனதை நோகடித்தவர் அப்படியே என்னை விட்டு விட்டு சென்று விட்டாரே. ஆனால் அவர் நன்றாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார். என் நிலை மட்டும் இப்படி தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றதே. திசை தெரியாமல் நதியில் மிதக்கும் இலையாக உறவுகளின் கதை விடுகதையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று ஏக்கம் கொள்கிறாய். கலங்காதே என் பிள்ளையே. சில சமயத்தில் கிடைக்காது என்று தெரிந்தும் அங்கு நாம் நிம்மதியை தேடிக்கொண்டுதான் இருக்கும். நிலைக்காத உறவுகள் என்று தெரிந்தும் அந்த உறவுகளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். தேடல் வாழ்க்கை என தெரிவதற்குள் பலமுறை விழுந்து விழுந்து எழ வேண்டியது இருக்கின்றது. கலங்காதே. கடலளவு கவலை இருந்தாலும் மலையளவு தைரியத்தை தருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் இருக்கின்றேன். உறவுகளை மேம்படுத்தி சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு நிலையை இந்த தாய் உனக்கு அருளி விட்டேன். இனி மனமருந்துவதற்கு ஒன்றுமே இல்லை என் தங்கமே. நீ எதை நினைத்தங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. உன் மனதை சிதைத்துவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்றுதானே அங்கு தவறான ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கணக்கானதை நான் முடித்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். வசைபாடும் வார்த்தைகளால் போராட்டம் களம் காணும் வாழ்க்கையில் தேடும் வழியில் கண்ட சிரமங்களும் தடங்கல்களும் துன்பங்களும் வேடிக்கை மட்டும்தான் மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் வேதனையை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியவில்லையே என்று வழி தெரியாமல் விடை தேடிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நீ கலங்காதே. தடியும் கல்லும் எலும்புகளை முறித்துவிடும் சொற்களும் உறவியை முறித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிலை எதுவென்று உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். நீ மனதிலே புண்பட்ட காயத்தோடு விடை தெரியாமல் இதற்கு தீர்வாக யாருதான் வருவார்களோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நிச்சயமாக உன் மனதை நிலையாக வைத்திரு. நீ வணங்கும் இந்த வாராகி தாய் உன் மனதிற்கான சந்தோஷத்தையும் மார்க்கத்தையும் அளிப்பதற்குத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ மனதால் அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று என்னிடம் அழுது கொண்டு தவித்தாயோ அதை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் இப்பொழுது இந்த தாய் நான் வந்து விட்டேன். உன் வாழ்வு வளமடையத்தான் போகிறது. நான் இருக்கும்போது வாழ்க்கையை துன்பத்தின் சோகமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாது. என் நேரமும் துன்பத்தால் தவித்து கொண்டு இருக்கின்றேன். நல்லது செய்த நான் இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு தீவினை செய்துவிட்டு நிம்மதி பெற்று கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ மனம் வருந்துகிறாய். என் பிள்ளையே, உன் கண்முன்னே அவர்கள் நிம்மதியாக இருந்து கொண்டு இருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற காயம் என்னவென்று தெரிவதற்குள் நான் உனக்கான வெற்றியை தருவேன் என்பதில் உறுதியாக இரு. துன்பத்தின் சுவடை தெரியாமல் நீ நல்ல நிலைமைக்கு வருவதை உணரத்தான் போகிறாய். உனக்கு விரும்பாத வாழ்க்கை கிடைத்துவிட்டது. உன் மனதை காயப்படுத்தி சென்று விட்டார்கள் என்று உன் மனதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. எதிர்காலத்தை நினைத்து இப்பொழுது இருக்கின்ற குழப்பத்தை உன் மனதோடு வைத்து கொள்ளாதே. தீர்வு தேடத்தானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்காகத்தானே நாம் பூமியில் பிறந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது காத்திருந்து காத்திருந்து காலம் போய்விட்டதோ என்று நீ நினைக்காதே. விதி சொல்கிறபடி உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று வருத்தப்படாதே. அத்தனைக்கும் தாண்டி உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லதையும் நன்மையும் செய்து முடிப்பதற்கு இந்த தாய் நான் இருக்கும்போது நிச்சயம் அதிநுட்பத்தையும் தைரியத்தையும் தந்து இந்த நிலையில் இருந்து மீண்டும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நல்ல நிலையை தான் நீ அடைய போகிறாய். இதற்கும் கலங்காதே. உன்னோடு உன் தாய் நான் இருக்கும்போது மன வருத்தங்கள் இதற்கு தங்கமே. தலைக்கு
நெருங்கி வந்தது தலைப்பாயோடு போய்விட்டது என்று நீ மன நிம்மதி கொள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பதற்றத்தோடும் அங்கு அவசரப்பட்டும் உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்காதே. உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் தோல்வியினால் மனம் தளராமல் நீ செயல்பட்டு கொண்டே இரு. நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாகத்தான் இருக்கப் போகிறது. சிறு துள்ளி பெருவெள்ளம் என்பார்கள் அல்லவா? அப்படித்தான் சின்ன சின்ன விஷயத்தில் என் பிள்ளைகள் நல்லதை நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இனி அத்தனையும் தாண்டி நல்லதையும் நன்மை காரியத்திற்கான பலனை புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். உனக்கு நெருக்கமானவர்கள்தான் உன் மனதை வருத்தி கொண்டு நீ மனதால் பாதிப்படைந்து இதற்கு மேல் முடியவே முடியாது என்று மனம் என்னும் கவலையால் வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கு பாதிப்பை தந்துவிட்டார்களே, அதற்கு பதில்தான் என்ன, அதற்கு விடைதான் என்ன என்று நீ எண்ணிக்கொள்கிறாய். உனக்கு பதிலாக உன் கருத்தை நான் அங்கு அவர்களுக்கு விடத்தான் போகிறேன். உனக்கு பதிலாக நீ இட்டு சாபத்தை அவர்களுக்கு நான் பலிக்கச் செய்யத்தான் போகிறேன். நீ மனம் நொந்து விடாதே. அவர்களுக்கான படிப்பினையை நான் வழங்குவதற்கு வந்திருக்கும் போது என் தங்கமே அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ ஏன் பதறி வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய்? நிகழ்காலத்தை பயனுள்ளதாக உன்னுடைய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இரு. என் பிள்ளைகள் வருத்தப்படுவதை நான் ஒரு பொழுதும் சம்மதிக்கப் போவதே கிடையாது. நீ வாழ்வில் நினைப்பதெல்லாம் அங்கு மனதில் எழுதிய கருத்துக்கள் போன்று இருந்து கொண்டு இருக்கின்றது. அலையடித்து சென்று விட்டதே, என் ஆசையெல்லாம் நிராசையாக போய்விட்டதே என்று நீ நினைக்கிறாய். மண்ணில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வாழ்வில் சரிவாழ் வதங்கி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெளிச்சம் வராமல் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ நினைக்காதே. திடீரென்று ஒரு வெளிச்சம் தெரிந்தால் நீ எப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வெளிச்சத்தை நிரந்தரமாக்க நிலையாக்க நான் வந்து விட்டேன். இதோ என் முன் எரியும் தீபமானது உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்து விட்டது. மாறுபட்ட யோசனையால் உன் மனநிலையை சமநிலைப்படுத்த இந்த வாராகி நான் வந்திருக்கும் போது உன் மனதின் திறனை சோதிப்பதற்குத்தான் இங்கு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திறனில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என்னதான் வாழ்க்கையோ என்று நீ யோசனையில் இருந்து கொண்டு இருக்காதே. என்னதான் வாழ்க்கையாக இருந்தாலும் என் கரம் பற்றி கொண்டது என் தாய் வாராகி என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்க பிள்ளையே, அலைபாய விடுவதால் உன் மனச்சோப்பு மட்டும்தான் அங்கு அதிகமாகி கொண்டு இருக்கும். திருப்தியற்ற மனிதனாக வாழ்வில் வளம் வருகிறாய். உன் தேவை எதுவோ அதுவே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டு எடுத்த காரியத்திலிருந்து பின்னோக்கி வரலாமா என்ற எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றாய். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் உனக்கான பாதையை தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ உனக்கான வெற்றியை அங்கு பயணிக்கத்தான் போகிறாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. பிரகாசமாக உன் வாழ்க்கையின் பயணத்தை நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். துன்பமும் துயரமும் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருந்தாலும் அந்த நெருப்பிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த வாராகி வந்து விட்டேன். கசப்பான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நினைத்து நீ வருந்தாதே. சிந்திக்க தெரிந்த உனக்கு கடந்து வந்த பாதையை நினைத்து எதற்காக வருந்துகிறாய்? வாழ்வில் வரும் கனமான அதிர்வுகளை கடக்க இந்த வாராகி கதி என்று மனமுருகி என்னை வணங்க தொடங்கிவிட்ட பிறகும் உன் வாழ்க்கையை நான் வளமாக்கப் போகிறேன் என்று இன்னுமா உனக்கு புரியவில்லை? வாழ்வில் எதை இழந்து விட்டேன் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாயோ, இழந்ததை விட உனக்கான வெற்றியை மீட்டெடுப்பதற்குத்தான் உன் தாய்மாராகி நான் வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லது நடக்கத்தான் போகிறது. நாம் தான் எல்லாவற்றையும் சரி பண்ண போகிறோம் என்று நீ உன்னையே நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். எந்த லட்சியத்திற்காக நீ பாடுபடுகிறாயோ அதற்காக முழு வீச்சோடு பாடுபட நினைக்கிறாய். நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் அதை என்னிடம் சமர்ப்பித்து விடு என்று தான் சொல்கிறேன்.
உன் வாழ்வு உயரத்தான் போகிறது. நீ நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடையத்தான் போகிறாய். சறுக்கல்களை சந்தித்து விட்டேனே, வாழ்க்கை முடிந்து விட்டேதோ என்று எண்ணி விடாதே. உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்த அனைத்தையும் நான் உன்னிடத்தில் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ இட்ட சாபமும் பலித்து விட்டது. நீதான் அங்கு வெற்றி பெறப் போகிறாய். நினைத்தது பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.